Hi, நான் ஷாலிகா. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா LP46 நியோவோட செட்டப்பை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா LP46 நியோவோட சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டிரைவர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டிரைவர் வந்து TVS வெப்சைட்டில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே LP நியோ பார்கோட் பிரிண்டர்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகிறோம். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா சாஃப்ட்வேருக்கு தேவையான நிறைய விஷயம் இருக்கும். நமக்கு தேவையானது வந்து டவுன்லோட்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுறோம். டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து கீழே போகும். கீழே போனதுக்கப்புறம் அதுக்கு நமக்கு தேவையான விண்டோஸ் நிறைய இருக்கும். நமக்கு வந்து விண்டோஸ் டிரைவர் தான் தேவை. ஸோ நம்ம விண்டோஸ் டிரைவரை வந்து கிளிக் பண்ணுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோக்கல் சிஸ்டமில் போய் டவுன்லோட் ஆயிடும். ஸோ அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ வந்து கிளிக் பண்ணி லோக்கல் சிஸ்டம் அந்த டவுன்லோட் ஆன இடத்துக்கு போகிறேன். நம்ம வந்து இப்போது ஜிப் ஃபைலாக இருக்கனால நிறைய நம்மளோட விண்டோஸில் ஆல்ரெடி ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எக்ஸ்ட்ராக்ட்னு கேட்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நாம் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் லைசன்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு போகும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் கொடுக்கணும். பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகும். உங்களுக்கு டிரைவர் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் பிரிண்டர் டிரைவர் கேட்குது. அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து டிரைவர் இன்ஸ்டால் ஆகிட்டு கேட்குது would you like to install this driver software. அப்போ நம்ம இன்ஸ்டால் கிளிக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிடணும். கண்ட்ரோல் பேனலில் போய் பார்க்கணும். நம்மளோட இன்ஸ்டால் பண்ண டிரைவர் வந்து அதில் இருக்கா அப்படின்றத நம்ம போய் செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இருக்குது டிவைஸ் அண்ட் பிரிண்டர். ஸோ நான் டிவைஸ் அண்ட் பிரிண்டருக்குள்ளே போகிறேன். போயிட்டு நம்மளோட பிரிண்டர் அதில் இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அதில் வந்து இது வந்து விண்டோஸ் 11னால இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வேறு மாதிரி இருக்கும். அதில் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை காட்டும். இந்த நம்மளோட பிரிண்டர் வந்துச்சு. SNBC TVS LP46 நியோன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் இப்போ நான் இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னா பிரிண்டரை வந்து நான் இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெஸ்ட் பிரிண்ட்டுக்கு போட போகிறேன். டெஸ்ட் பிரிண்ட் போட்டு நம்மளோட பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகிட்டான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ நான் டெஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ நான் டெஸ்ட் பிரிண்ட் போட்டேன். அதில் வந்து வந்துருச்சு, டெஸ்ட் பிரிண்ட் வந்துருச்சு. ஸோ பிரிண்டர் வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்டரை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ண போகிறோம். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி அதில் ஒன்று இருக்கும். நம்ம வந்து புதுசாக நம்ம சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு எப்போவுமே நம்ம வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் 3 லேபிளில் உள்ள வந்து தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ எடிட் பண்ண போகிறோம். எடிட்டில் வந்து டை கட் லேபிள், ஏன்னா நம்ம வந்து லேபிளில் வந்து டை கட்டட் இங்கே வந்து கேப் இருக்கும். ஸோ இது வந்து டை கட் லேபிள்னு சொல்லுவாங்க. இதோட வித்து இங்கே பார்த்தீங்கன்னா வித்து இருக்கும். வித்து அப்படின்னா ஒரு ரோவோட வித்து வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது நான் வச்சுருக்க லேபிளோட வித் என்னென்னா 4 இன்ச்சு தான். ஸோ 4 இன்ச் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.8. நான் இந்த 3 லேபிளுக்கான இதோட ஹைட்டு வந்து 0.80. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.80 வந்து நான் இதை வந்து இன்ச்சு மாற்ற போகிறேன். இந்த லெஃப்ட் சைடு வந்து நான் 0னே வச்சுக்க போகிறேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து எனக்கு என்ன ஆகணும்னா பிரிண்ட் ஆகணும் பார்கோட். ஸோ நான் அதை ரெண்டு சைடும் கேப் இல்லாத மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கிராஃபிக்ஸ் போகிறேன். கிராஃபிக்ஸில் வந்து ஆல்ரெடி இது வந்து நம்மளோட பார்கோட் பிரிண்ட்டோட அந்த பிரிண்ட் கிளாரிட்டி வந்து எப்படி வரணும் அப்படின்றது தான் இந்த DPI வந்து மோஸ்ட்லி பார்கோட் பிரிண்டருக்கு வந்து 203 தான் இருக்கும்.
ஸோ அதை வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நான் இந்த டீத்தரிங்கில் வந்து ஆர்டர்னு வச்சுருக்கேன். அதுவும் வந்து நம்ம பிரிண்ட் வந்து எவ்வளோ கலராக வந்து அது கிளியராக வருதுன்றதுக்காக தான் அந்த செட்டப். ஸோ அதை நான் வந்து ஆர்டர்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாக்ல வந்து லேபிள் வித் கேப் இருக்கு. ஏன்னா நம்மளோட லேபிள்ல வந்து ஆல்ரெடி லேபிள் வித் கேப் தான் இருக்கு. ஸோ நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் மெத்தட் வந்து தெர்மல் டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் டைரக்ட் தெர்மல். நம்ம இந்த பார்கோட் பிரிண்டரை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து 2 விதமா பிரிண்ட் போட்டுக்கலாம். ஒன்று வந்து தெர்மல் டிரான்ஸ்ஃபர், இன்னொன்று வந்து டைரக்ட் தெர்மல். இது வந்து இது நம்ம லேபிள் வச்சிருக்கனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தெர்மல் டிரான்ஸ்ஃபரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த பார்கோட் பிரிண்டரை பார்கோடுக்காக தான் யூஸ் பண்ணணும். நம்ம போன வீடியோலயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோலயும் அதுதான் பார்க்க போறோம். ஸோ தெர்மல் டிரான்ஸ்ஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட கேப் ஹைட் வந்து 0.2 தான். இந்த லேபிளுக்கும் அடுத்த லேபிளுக்கும் உள்ள கேப் ஹைட்டு வந்து 0.12 இன்ச் தான் இருக்குது. ஸோ நான் அதே வச்சுக்கிறேன். போஸ்ட் பிரிண்ட் ஆக்ஷன் வந்து டியர் ஆஃப். ஆல்ரெடி பிரிண்ட்லேருந்தே நம்ம டியர் ஆஃப் பண்ணுறதுக்குனே ஒன்று பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டியர் ஆஃப் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளைன்னு நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு நம்மளோட சேஞ்ச் வந்து இங்கே ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணிட்டேன். இதை நான் வந்து நம்மளோட பைப் சாஃப்ட்வேரில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். நான் இது வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். பிரிண்ட் போட போகிறேன். ஸோ பிரிண்ட் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் வருது. நான் மறுபடியும் நான் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே போய் எடிட்டில் போயிட்டு இங்கே 0 கொடுத்து நான் இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸ்டாக்கில் போய் கேப்போட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறேன். 0.12 தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. நான் இப்போ வந்து மறுபடியும் அப்ளை கொடுத்து நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. மேலேயும் வந்து கேப் வந்துருச்சு. ஸோ நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நம்ம வந்து இங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டினியூர் வேரியபிளாக இருந்துச்சுன்னா இங்கே போய் நம்ம வந்து இப்போ அப்டேட்லே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நார்மலாகவே டை கட் லேபிளே வச்சு இன்னொரு பிரிண்ட் போடுறேன். எனக்கு லெஃப்டில் வந்து தேவையில்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், நம்மளோட சாஃப்ட்வேருக்கு எனக்கு இதில் வந்து தேவையில்லைன்றனால நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 கொடுத்துக்கிறேன். உங்களோட இதுக்கு எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணிட்டு நம்மளோட சாஃப்ட்வேரில் வந்து நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன். நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் வந்து இங்கே கேப் எனக்கு தேவையில்லைன்றனால நான் வந்து மேலே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஹைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 0.80 இருக்குது. நான் இப்போ வந்து 0.85 வச்சு நான் இப்போ வந்து இன்னொன்று பண்ண போகிறேன். அப்ளை கொடுத்துட்டு மறுபடியும் நம்மளோட சாஃப்ட்வேரில் வந்து நான் பண்ணுறேன். என்ட்ரு கொடுத்துட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எனக்கு அப்படியும் வேண்டாம் அப்படின்றனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் போய் எடிட் பண்ணிட்டு 0.080 வைக்கிறேன். வச்சுட்டு அப்ளை பண்ணுறேன். மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பார்கோட் லேபிளுக்கு வந்து தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர்லேருந்து எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். நான் வந்து நம்மளோட பைப் சாஃப்ட்வேர்லேருந்து எப்படி பிரிண்ட் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி உங்களோட சாஃப்ட்வேருக்கு நீங்கள் எப்படி போடணும்னா லேபிளோட லென்த்தை வந்து கரெக்டாக இன்ச்சஸில் மெஷர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களோட பார்கோடில் இருந்து ஈஸியாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கலாம்.
ஸோ LP46 நியோன் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்க லைட் அதுக்கும் வந்து இதே கான்ஃபிகரேஷன் தான். பார்கோட் பிரிண்டர் சம்பந்தமா எந்த டவுட்டா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற டோல் ஃப்ரீ நம்பருக்கு தாராளமா கால் பண்ணுங்க. பிசினஸ் சாஃப்ட்வேர் சம்பந்தமாகவும் பிரிண்டர் சம்பந்தமாகவும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.